அந்த பிராமணனுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த பையனை அனுப்பிச்சுட்டு விசர்ஜ சர்வம் நர புராணாந்தரங்களை சொன்னாள். நரதேவ சின்னம் பவித்ர பாணிஹி முனிவேஷ ஆஸ்தே. ராஜ அலங்காரங்கள் எல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு ஒரு சாதாரண துண்டை இடுப்பில் கட்டிண்டு ஒரு பவித்திரம் கையில் போட்டுண்டு இவன் காட்டுக்கு கிளம்புறான். கங்கை கரைக்கு மனைவி மந்திரிகள் எல்லாரும் வந்து தடுக்கிறார். ஒரு பாம்பு கடிக்கு பயந்துன்னு ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடுவானா. உங்களுக்கு வயசு 32. இந்த கதை நடக்கிறதே அவனுக்கு வயசு 32. 32 வயசு போகார்கமான போகத்தை அனுபவிக்கிற வயசுன்னா அது கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கும் வாழ்க்கை. சுகத்தை தவிர வேற எதுவுமே தோணாது. இப்போ யாராவது விட்டுட்டு போவார்களா? எத்தனையோ வைத்தியம் இருக்குது, எத்தனையோ மாந்திரீகம் இருக்குது. அப்படிதானே தோணும் புத்தி. எல்லாம் கரெக்டு தான். ராஜா கேட்குறான், இன்னைக்கு என்ன பழக்க வச்சாலும் நாளைக்கு நான் என்ன சாஸ்வதமானு கேட்டான். அழியிற பொருள் தானே. இப்போ நான் என்ன குறை எனக்கு இருக்குது வாழ்க்கையிலன்னா ஒன்றும் கிடையாது. நல்ல கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தைகள் அடைஞ்சேன், தனகோஷம் தானிய கோஷம் எல்லாம் 32 வயசுக்குள்ள என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு, அதுதான் விஷயமுங்க. 80 வயசாகியும் குட்டிச்சவர் வயசாகிற மாதிரி உட்காந்துருப்பான். ஒரு காரி பொண்ணுல 4 இருக்கும், பொண்ணு 4 இருக்கும். கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டான். ஒரு ரூபா சொத்து சேர்த்துருக்க மாட்டான். ஒரு கடமைகள் இருக்குது, அது எல்லாம் மிச்சம் இருக்கும். அது மாதிரி நான் விட்டுட்டு போகலையே, எல்லாம் ஆயிடுது. எல்லா சௌக்கியமும் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு காலம் என்ன நீங்கள் காப்பாற்றினாலும் ஒரு நஷ்டம் உண்டு அதில். ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு 7 நாள் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கு. நாளைக்கு நான் காப்பாற்றப்பட்டேன்னா ராத்திரி தூங்குற சமயத்தில் உயிர் போச்சுன்னா யாருக்கு தெரியும்? அதனால் இதை வந்து நான் பாரமார்த்திய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டான். எங்கே போகிறேன்னு கேட்டான். இங்கேருந்து எங்கே கிளம்புறேன்? இந்த உலகத்தில் அதுவும் சனாதன தர்மத்தை பின்பற்ற கூடியவர்கள் உயிர் போடுற காலத்தில் 2 விஷயம் சொல்லுவார்கள். ஒன்று பகவன் நாமம், தாரக நாமான்னு பேர். உயிர் போகிற சமயத்தில் காதில் சொல்லணும் ராம ராமா சிவ சிவா. பொதுவாக தாரகம்னா பிரணவத்துக்கு தான் பெயர். ஓம்னு சொல்ல அதுக்கு தான் தாரகம்னு பேர். அதை நேரடியாக சொல்லக்கூடிய அதிகாரம் மந்திரங்களை அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் உண்டுங்கிறதுனால அதுக்கு ஈக்குவலானது 2. ஒன்று ராமநாமா, இன்னொன்று சிவநாமா. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ஆனால் வாத்தியார் அப்பாவோ அம்மாவோ காலமான உடனே பண்ணி வைக்கிறதே கவனிச்ச எல்லாம் தெரியும். காதில் சொல்லுங்கோ சிவசிவா ராமராமான்னு சொல்லுங்கோ பாருங்க. இன்னி பிறந்த அப்படி தான் பண்ணி வைப்பா. ஒன்று. 2வது என்னன்னா வாயில கங்கா ஜலம் ஊத்துங்கோம்பா. நம்ம பெரியவாளுடைய ஒரு சிஸ்டத்தை பாருங்க. ஒரு ஏழை வீட்டில் கூட அந்த காலத்தில் கங்கை சொம்பு. ஒரு ஏழை வீட்டில் கூட இன்னைக்கு என்னவோ கெமிக்கல் எல்லாம் போட்டு ஒரு பதார்த்தம் கெடாமல் வச்சிருக்கா பத்தியில. அந்த காலத்தில் ஈஸியாக நம்ம பெரியவாளுக்குள்ள நாலெட்ஜை பாருங்க. செப்பு சொம்புல கங்காஜலமே கிடையாது. பொதுவாக அதை செப்பு பாத்திரத்தில் வச்சா கிடவே கிடையாது. காப்பரில் வச்சா அதில் ஊற்றி மேலே சீல் வச்சு கொண்டு வச்சுட்டா. எதுக்கு அது மாதிரி வச்சுக்கிறோம்னா இது மாதிரி உயிர் போகிற சமயத்தில் வாயில் ஊத்துறதுக்கு தான். கங்கா ஜலம் இல்லையா, துளசி ஜலமாவது ஊத்து. இதெல்லாம் நம்ம சனாதன தர்மம். நான் கங்கை பக்கத்திலேயே இருக்கேன், அப்படி இருக்கிறதே கங்கைக்கு போகாமல் இருப்பேன் நான். இவன் கிளம்புறான். யாவைரச ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன்பி காம்புநேத்ரி. மகான்கள்லாம் பக்தி மிகுதியினால காம்பாந்த கிருஷ்ண துளசியை எடுத்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அது பகவானுடைய சரணத்தில் இருக்கிறதுக்கு இடமில்லாமல் நழுவி விழுந்து அது கலந்த கங்கைக்கு போறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல இந்த கிருஷ்ணான்னா யமுனேன்னு ஒரு அர்த்தம் வியாக்கியானத்தில். அந்த யமுனை வந்து எந்த கங்கையில சேர்றாளோன்னா, கங்கையினால யமுனைக்கு பெருமையா, யமுனையினால கங்கைக்கு பெருமையானால் யமுனையினால கங்கைக்கு பெருமைங்கிறது பாகவதம். ஏன்னா அது பிருந்தாவனத்தில் வரத்தினாலேங்கிறது. யமுனை பிருந்தாவனத்துக்குள்ள வரத்தினால யமுனை தான் வசதி அப்படிங்கிறது. எல்லாம் ரொம்ப ரசம் இது.
அனுபவிக்கிறதுக்கு. அந்த ஆனால் இவன் போனது சுகஸ்தல் சுத்தல்ங்கிற ஒரு இடம் தான். அங்கே போனால் அங்கே நிறைய மகான்கள்லாம் பொதுவாக ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழணுங்கிற எல்லாருமே நதி தீரத்தில் தான் இருப்பாள், நதிக்கரையில் தான் வசிக்கணும்னு ஆசைப்படுவாள். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் தெய்வீக வாழ்க்கையில் முதல் காரியமே ஸ்நானம் தான். ஸ்நானம் பண்ணிட்டு தானே காரியங்கள் பண்ணியாகணும். ஒரு பூஜையோ ஜபமோ பாராயணமோ எதுவாக இருந்தாலுமே முதல்ல குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பற்றியில்ல. அதுலேயும் அவகாக ஸ்நானம்னு பேர். நம்ம இப்போ பைப்பில் திறந்து குளிச்சுக்கிறதோ கப்பால் எடுத்து விட்டுக்கிறதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை. உடம்பு முழுக்க முழுகணும் ஜலத்தில். அதுக்கு தான் அவகாக ஸ்நானம்னு பேர். அப்போ தான் நம்பிக்கை வளரும், விசுவாசம் இருக்கும். தொடர்ந்தாப்புல நீங்கள் பைப்பில் குளிச்சா நம்பிக்கை போயிடும், விசுவாசம் போயிடும். அதனால தான் ஏதாவது ஒரு நாளையாவது வச்சுன்னு ஓடு, ஒரு கங்கைக்கு ஓடு, ஒரு நதிக்கு ஓடு, சமுத்திரத்துக்கு ஓடு. ஒரு அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமாசை அன்னைக்கு, இன்னைக்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு போய் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம பெரியோர்கள்லாம் அந்த காலத்தில் இயற்கையாகவே ஒரு 75-80 வருஷம் முன்னாடி பரியந்தம் சகஜமான ஸ்நானம் தான். அதான் நான் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் மாவிளக்கு போடுறதுக்காக. ஒரு மாரியம்மன் கோவில், அதுக்கு எதிர்த்தாப்புல குளம். அப்போ சொன்னேன் நான் என் குழந்தைகளுக்கெல்லாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வயசு பரியந்தம் எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே அதில் தான் குளிப்போம். நாங்கள் ஆற்றுல குளிக்கிற பழக்கம், வீட்டில் குளிக்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது. எல்லாரும் அந்த குளத்துல தான் குளிப்போம். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் குளம். ஒரு உடம்பும் வராது. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் கெமிக்கல் மாதிரி இந்த பூச்சி மருந்து அடித்து உரங்கள்லாம் போட்டு பூமியே நாசம் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் சொல்கிறேன், அது மாதிரி குளிக்கிற மாதிரி இருக்கும். நித்தியப்படி ஸ்நானம் பண்ணுவா எல்லாரும். துறையே இவா குளிக்கிற துறைன்னு தனித்தனியாக இருக்கு. இந்த தெருக்கு காரா குளிக்கிற துறை, அந்த நடுத்தெரு குளிக்கிற கரை, மேலே தெருக்காரா குளிக்கிற துறைன்னு அப்படியே வச்சிருப்பா எல்லாருமே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அது ஒரு சமூகம்ங்கிறதுனால ஒரு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக நதி படித்துறைன்னு பேர். அது இதெல்லாம் உயர்வு தாழ்வுக்குள்ள குளிக்கிறது என்னவோ ஒரு ஜலத்தில் தான், ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த தீர்த்த கரையில் பார்த்தா நிறைய, அதனால தானே திருநெல்வேலி தஞ்சாவூர் இது மட்டும் நிறைய பிராமணா ஏன் இருந்தான்னா 2 நதி காரணம், தாமிரபரணி காவேரி. பாக்கி இடத்துல எல்லாம் ஏன் பிராமணா இல்லைன்னா நதி இல்லை. எங்க நதி இருக்கோ அதை பார்த்தா இருகரையும் அக்ரஹாரமா இருக்கும். தென்பண்ணை, பாலாறு, காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் பார்த்தேன்னா, வைகை இதெல்லாம் பார்த்தேன்னா ஒரே கோவிலா இருக்கும். அதுலேயும் காவேரி கரை ரொம்ப பிரசித்தம். காவேரி கரை எடுத்துட்டோம்னா அவ்வளோ பிரசித்தம். நாராயண பட்டத்திலேயே சொல்கிறார், அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால் எனக்கு காவேரி கரையில் பிறக்கணுங்கிறார். ஈதனும் புகழ் காவேரியால் வினை சோழ மண்டல மீதே மனோகர. திருப்புகழ சொல்றார், எத்தனை தேசம் இருந்தாலும் சோழ மண்டலத்துக்கு ஈடா ஒரு தேசத்தை சொல்ல முடியுமா காவேரி கரை இல்லையா அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். கங்கை கரையில் அத்தனை மகான்கள் இருக்கு. அவர்கள் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி, எனக்கு 7 நாளில் மரணம்னு சாபம், நான் உயிர் போகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படலை. என்னைக்கு இருந்தாலும் போய் பிறந்தா போய் தான். நான் யாருமே பிறக்கிறதேவே கன்ஃபார்மான ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வரோம். நாம் இந்த ஆர்ஏசியும் கிடையாது, இதுவும் கிடையாது. கன்ஃபார்மான ரிட்டர்ன் டிக்கெட் தான். டேட் ஆஃப் ஜேர்னி வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர கையில் வரத்தேவே ரிட்டர்ன் டிக்கெட்டோட. அது பிராமணத்தில் சொல்கிறார், பிறக்கிறது எதுக்கு, சேர்றது எதுக்கு. பரதன்ட்ட ராமர் சொல்றார், பிறக்கிறது எதற்குன்னா மறக்கிறதுக்கு தான், மரிக்கிறதுக்கு தான். மரணாந்தம் ஜீவிதம், பிறக்கிறதே சாகிறதுக்கு தான். இது ஆச்சரியமா இருக்கும் இந்த சித்தாந்தத்தை கேட்டா. பிறக்கிறதே எதுக்குன்னா சாகிறதுக்கு தான், சேர்றதே எதுக்குன்னா பிரியறதுக்கு தான், சம்பாதிக்கிறதே எதுக்குன்னா செலவழிக்கிறதுக்கு தான். அப்படிங்கிறத
இது எல்லாருக்கும் கன்ஃபார்ம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரும்பி இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழலுக்குள்ள நான் வரக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய துக்கம். இது ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதரிசனம். பகவத்கீதையில் பகவான் சொல்றான், 5 விஷயத்தை பொழுது விடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கணும் அர்ஜுனான். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதரிசனம். ஜென்மா பிறக்கிறது, எப்படி பிறந்தோம் நான்? பட்டுன்னு வந்துட்டோமா? ஜீவனா இருந்து தானியத்துல இருந்து சாப்பிட்ற வழியா வயத்துக்குள்ள போய் ஆண் வயத்துக்குள்ள போய் அது அணுவா மாறி அதுக்கப்புறம் பெண் வயத்துக்குள்ள போய் அது கர்ப்பமா தரிச்சு, ஒரே சமயத்தில் கர்ப்பமா தரிக்கிறது இல்லை, பல தடவை இது மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு தடவை சான்ஸ் கிடைக்கும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ பரீட்சை மாதிரி எப்போ பாஸ் ஆவான்னு அவனுக்கே தெரியாதுங்கிற மாதிரி எப்பயாவது ஒரு தடவை தான் உடம்பு கிடைக்கும் இந்த உயிருக்கு. அப்புறம் கர்ப்பவாசம்ங்கிறது என்ன அவ்வளோ சுலபமா? என்ன, மேலே வந்து ஆகார பை, கீழே மலமூத்திர பை, இதுக்கு மத்தியில் கர்ப்பவாசம். அம்மா சாப்பிட்ற அந்த ஊறுகாய் உரப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இதை பிடுங்கி எடுக்கும் இந்த குழந்தைய. கீழேந்து கிருமிகள் பிடுங்கி எடுக்கும். 27 நரகமும் சேர்ந்த ஒரு துக்கம் கர்ப்பவாசம்னு சாஸ்திரம் சொல்றது. 27 நரகத்தையும் சேர்ந்து ஒருத்தர் அனுபவிச்சா என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் கர்ப்பவாசம்ங்கிறது. கர்ப்பவாசம், கர்ப்பவாசமான உடனே பிரசவம், ஜனனம். சௌக்கியமா வந்துடுறதா அந்த குழந்தை? தலையெல்லாம் அடிச்சு அழுத்தி உடம்பெல்லாம் உருவி வெளியில வந்தா திணற. அதுக்கு வந்து என்னத்துக்கு அழறதுன்னு இவாளுக்கு புரியல. அது பசிக்கு அழுதா இவா சொரசம் போட்டுவா, அது வயத்த வலிக்கு அழுதா பாலை கொடுப்பா. அந்த அழுகையை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் குழந்தைய அழறது, குழந்தை அழறதுன்னு ஒரு டாக்டர் சொன்னார். குழந்தை அழறதுன்னு சொல்றதை விட பைத்தியக்காரதுன்னு ஒன்றுமே கிடையாது. அழறதுதானே அதோட பாஷையே என்னார் அவன், அதோட மொழியே அழறது தானே. அப்போ எதுக்கு அழறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சின்றவாளை பக்கத்தில் வச்சுக்கிறது கிடையாது. முதல்ல அவளை விசர்ஜியான்னு அவளை தலையை பண்ணி கலப்பி விட்டுடும். அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், நானே பார்த்துக்கிறேன் பார்த்துக்கோ, யார் வேண்டான்னா என்ன பார்த்துக்கிறேன், அதுதான் இந்த கேள்வியே. ஆனால் குழந்தையெல்லாம் வளரலையான்னா பிராரப்தம் அதை தாண்டி நன்னா வளர்க்கிற இடத்துலையே வரல. இத்தனைக்கு அப்புறமா அந்த குழந்தைகள் உயிரோடு தப்பிச்சு வருது. இவாளுடைய வளர்ப்பில்னா அதோட ஆயுஷ் அவ்வளோ வலுவாக இருக்கு. இத்தனை புடுங்கல்கள் இத்தனையும் தாண்டி ஜென்ம மிருத்யு, அது மாதிரி மரணம் இருக்கு பாருங்க. உடனே நினைச்ச உடனே செத்து போயிடுற மாதிரி. சாகணும்னு நினைக்கிறவனுக்கு சாவு வர மாட்டேங்கிறது. வாழணும்னு நினைக்கிறவன் பொசுக்குன்னு போயிடுறான். சில காட்சிகள் எல்லாம் பார்க்கறது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி நமக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. பாடிண்டே இருக்கா, ஆடிண்டே இருக்கா, பேசிண்டே இருக்கா, பொசுக்குன்னு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட மத்திய பிரதேசத்தில் ஒரு நியூஸ். அது ஒரு செகண்ட் 22 வயசு பொண்ணு, ஒரு செகண்ட் பாடிண்டே இருக்கா, தொப்புனுக்கு விட உயிர் போயிடுது அப்படின்னு. இப்படி எல்லாருக்கும் பேர்றதா இந்த உயிர். சாதாரணமாக வயசான காலத்தில் ஒரு உடம்பு வந்ததுன்னா அந்த காலத்தில் வந்து டாக்டர் சொல்லுவார், இது வயசானப்புறம் ஏஜ்டு ப்ராப்ளம், இது இது இதை வந்து ஆற்றுல வச்சு கவனிச்சுக்கோங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த இங்கிலீஷ் நாலெட்ஜுங்கிற பெயரில் அவரை டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சா அவன் சும்மா வர்றது இல்லை. ஊசியை போட்டு எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கீமோ கொடுக்குறேன்னு சொல்லி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நடமாடிட்டு இருக்கிறவாளை படுக்க வச்சு அவளாக்கு உயிரும் போகாமல் கூட உள்ளவாள்லாம் கரிச்சு கொட்டி அவளுக்கு எரிச்சலாக இருக்கும். கூப்பிட்டா ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிட்டா ஏன்பா. இப்போ என்ன புதுசாக ஒருத்தர் வந்திருக்கா பாருங்க, டேக் கேரா ஏதோ ஒன்று. எத்தனையோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மரணம் வரணும். அதுவும் உயிர் போகிறது என்ன பிரச்சனை, எப்படி கஷ்டப்படுறோமோ யாருக்கு தெரியும். மிருத்யு ஜர, அதை விட பிரச்சனை வயசாகிறது தான். நம்ம மனசில் உள்ள வேகத்துக்கு உடம்பு சொன்னத்தை கேட்காத பொழுது பாருங்க, அதை விட வயசரச்சல் எதுவுமே கிடையாது. நம்ம மனசில் ஆசைப்படுவோம், உடம்பு சொன்னதை கேட்காது. வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், சாப்பிட்டா ஒத்துக்காது. நடந்து போகணும்னு ஆசையாக இருக்கும், முன்னாடி காலை வச்சா இழுக்கும். உட்காந்து பாராயணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், தலை சுத்தும், தூக்கமாக வரும்.
இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நன்னா இருக்கும் உடம்பு. இதெல்லாம் பண்ணாமல் ஆற்றுல டிவி பார்த்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, நன்னா இருக்கும் உடம்பு, ஒரு பிரச்சனை இருக்காது. இதை எதாவது பண்ணணும்னு நினச்சா அத்தனை இடைஞ்சல் பண்ணும். ஜரா வியாதி. பத்திரம் இந்தியாவது ஒரு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் தான் ஒரு சீசனபிள் ஜுரங்கள்லாம் வரும். இப்போ அப்படி கிடையாது. சைனாக்காரன் ரொம்ப பிரியம் நம்ம மேலே, உலகம் முழுக்க அவனுக்கு பிரியம். அவன் கலப்பி விட்டது இன்னும் ஓயவே இல்லை. 10 நாளைக்கு ஒரு தடவை ஜலதோஷம், ஜுரம், தொண்டைக்கட்டல், உடம்பு வலி. கேட்டால் டாக்டர் சொல்கிறார் அதுக்கு போகவே இல்லை கொரோனாங்கிறார். யார் போச்சுன்னு சொன்னால் அது இன்னும் இங்கே தான் இருக்குது. போகுமா டாக்டர்னால? அது போகாது, நம்ம உடம்பு தான் அதுக்கு பழகிக்குங்கிறார் அவர். புரியவே இல்லை நமக்கு அது. இது மாதிரி வியாதி, துக்கம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னாலுமே நன்னா இருக்கிறதே ஒரு ஃபோன் வந்ததுன்னா குடும்பமே ஆடி போயிடுறது. அப்படி ஒரு துக்க நியூஸ் கேட்டோம்னா குடும்பமே ஆடி போகிறது. இத்தனை தாண்டி சௌக்கியமாக இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா? அப்போ ஒருத்தர் நினைக்க வேண்டாமா? அதனால இது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரேன். எனக்கு இந்த ஜனன மரணம்ங்கிறது வேண்டாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த 7 நாளில் நான் என்ன பண்ணினா அந்த நிலையை அடைவேனோ அதை எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது. பொதுவாக சாஸ்திரங்கள் பலவிதமான வழிகளை சொல்கிறது. அடையிற விஷயம் ஒன்று தான், லட்சியம் ஒன்று தான், மார்க்கம் பல. யாரார் எந்த வழியில் போய் சித்தி அடைஞ்சிருக்கார்களோ அதை பற்றி அவர்கள் பேசுவார்கள். இதுதான் நம்ம மதத்தில் இயல்பு. யோகாவை அபியாசம் பண்ணியிருந்தா யோகத்தை உபதேசம் பண்ணுவார். வேதாந்தத்தை அபியாசம் பண்ணினவா வேதாந்த பிரச்சாரம் பண்ணுவா. பூஜையை பண்றவா பூஜையை சொல்லுவா, பஜனையை பண்றவா பஜனையை சொல்லுவா, ஹோமங்களை பண்றவா ஹோமங்களை பண்ணுவா, தானங்கள் பண்றவா இருக்கா பாருங்க. இதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணு, அதுதான் உலக க்ஷேமம் அப்படின்பா. எல்லாமே கரெக்டு தான். யாராருக்கு எதுல ஈடுபாடு இருக்கோ அதை பண்ணுவா. அதெல்லாம் நன்னா இருக்கிறத அது பரீட்சை பண்ணி பார்க்குற மாதிரி. அது இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்குமா, நமக்கு பிடிச்சிருக்கா அடிச்சிருக்கா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. இருக்கிறது 7 நாள். 7 நாள்ல இப்போ எந்த சாப்பாட்டை சாப்பிட்டா நமக்கு ஜெரிமானம் ஆகும், எந்த சாப்பாடு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நன்னா உடம்பு இருக்கிறதே. சீரியஸாக படுத்துட்டு இருக்கிறதே ஒரே சாப்பாடு தான், சலைன் தான். அது மாதிரி இருக்கிறது 7 நாள். இந்த 7 நாளில் இதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம்ங்கிறதே சுகாச்சாரியால் வரா. மற்றவர்கள்லாம் அவாவா வழியை சொன்னார். சுகாச்சாரிய இதில் நம்ம மதத்தில் இன்னொரு விஷயமும் உண்டு. அன்னிலேருந்து ஆரம்பித்து பாரமார்த்தியத்திலேருந்து ஆரம்பித்து வியாபகாரிகம் பரியந்தம் யோஜனை சொல்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது, அட்வைஸ் பண்ணுறதுக்கு பஞ்சமே கிடையாது. ஏதாவது ஒரு தலைவலின்னு ஒருத்தர் நீங்கள் சொல்லிட்டேன்னா அவன் என்னென்ன படித்தானோ அத்தனையும் நம்ம கிட்ட சொல்லிடுவான். அவன் பண்ணி பார்த்துக்க மாட்டான். ஆனால் அதில் வயத்தறிச்சலே ஏன் நம்ம பண்ணி நான் அதை நான் தொடர்ந்தாப்படி இதை நான் உபயோகிச்சுன்னு வரேன்பா, இது நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நியாயங்களாம். எங்கேயோ படித்ததை வச்சுன்னு இதை நீ பண்ணி பாரு, இது உடனே கேட்கும். கேட்கல, ஏன்னா நான் படித்தேன் அப்படிமா. அப்புறம் அதனால நம்ம இந்த வாட்ஸ்அப்பில், அதுவும் இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சமே கிடையாது. எது உண்மை எது பொய்ன்னே புரியல. அதில் நல்ல விஷயமும் இருக்கு, ரொம்ப செலக்டடா இருக்கு. அப்போ எது உண்மை எது பொய்ன்னே புரியல. இதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சுகாச்சாரியால் வரா. இவன் கூப்பிடல, யார் கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்க மாட்டார். அவர் 16 வயசு யுவா. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் வீட்டு வாசலில் நிற்க மாட்டார். அப்பா கூப்பிட்டு ஏன்னு கேட்காதவர், யாரோடையும் பேச மாட்டார். இதெல்லாம் அவருடைய அடையாளம். இந்த கங்கை கரைக்கு வந்த உடனே ஏற்கனவே பல மகரிஷிகள் வந்திருக்கார்கள். வந்திருக்கிற மகரிஷிகள்லாம் சாமானிய மகரிஷிகள் இல்லை. அத்ரிர் வசிஷ்டா செவன சரத்வானு அரிஷ்டனே வெத்ரகுரங்கிராச்ச பராசரோ காதி சுதோதராமஹ உதத்ய இந்திர பிரமதேத்வவாஹு மேதாதிதிர்தேவல ஆர்ஷ்ணிஷேணஹ பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதஹ. இத்தனை பேர் வந்திருக்கா. இன்னும் நிறைய அந்நிய சேர்க்கிறார். 32 பேரை சொல்றார்.
எல்லாம் கோத்திர மகர்ஷிகள். இவர்கள் எல்லாருமே ஸ்வயம் ஸ்வயம் ஹி பிராயேண தீர்த்தாபி கமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. இவர்களே தீர்த்தம், இவர்களே பவித்திரமாக்கக்கூடியவர்கள். தீர்த்தம்னா பவித்திரமாக்குறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு போய் நாம் ஆச்சாரியால பார்க்குறோம், குருநாதரை பார்க்குறோம். என்னத்துக்காக? சுத்திக்காக. அந்த கிட்டக்க போன உடனேவே ஒரு தெளிவு வருது பத்தேலா நம்ம மனசுல. ஜன்ம ஜன்மக்கே संशय टूटे भव भयताप मिटालक्य जोरे ब्रह्मानंद दास दासन को धरवीर घट प्रभु पायन क्यों रे। आज सखी मेरे सद्गुरु घर आए मेरे मन में आनंद पयो रे दर्शन से सब पाप विनाश दुख दरिद्र सब दूर कयो रे. பார்த்த மாத்திரத்தினால சௌக்கியமா 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 இருக்கேங்கிற பத்தில ஒரு சௌக்கியமும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அவர்கிட்ட போனதே. நாம கஷ்டப்படுறேன், பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. ஆனா எடுத்த உடனே அப்படி நாம யாருமே சொல்றதில்லை. அவ கேட்கறதே சௌக்கியத்தை நாம உணர்றோம். ஏன்னா அந்த சாநித்தியம், அந்த சன்னிவேசத்துக்குள்ள சக்தி அப்படி மகான்களுடைய சொரூபம். நாமெல்லாம் கங்காதி புண்ணிய நதிகள்ல குளிக்கிறது நம்ம பாவத்தை போக்கிக்கிறதுக்காக. மகான்கள்லாம் நதிகள்ல குளிக்கிறது நதிகளுடைய பாவத்தை போக்குறதுக்காக. ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹா அப்படின்னு. அப்படி உள்ள மகரிஷிகள் எல்லாமே சுகாச்சாரியால பார்த்து எழுந்து நிற்கிறார். இவர்கள்லாம் கல்பகோட்டி காலம் உள்ள சித்தர்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னே தெரியாது. அவருக்கு 16 வயசு தான். தம் 8 வருஷம் சுகுமார பாவம். 16 வயசு தான் அவருக்கு. அவதூதரா இருக்கார், பிறந்த மேனிக்கு இருக்கார். அலத்திர சமயத் திருகல ஜடா, உடம்பு முழுக்க அப்படியே ஜட தொங்கர். பின்னாடிலாம் ஜட செயற்கை இல்லை. இப்போ கூட சில பேரெல்லாம் பார்த்தோம்னா மேல் அப்படியே ஜடையாக இருக்கும். ராத்திரி பார்த்தா அதை கழட்டி வச்சுட்டு வழுக்க மண்டையாக இருக்கும். ஏதோ அந்த அந்த அதை அதை இதுக்காக அப்படி போட்டுக்கணும்னு இருக்கு போல இருக்கு. அதனால அப்படி இருக்கா. அது மாதிரி கிடையாது, இயற்கையாகவே ஜடை. கும்பமேளாவில் பார்த்தா தெரியும். நான் சொல்கிற மாதிரி உள்ளவாள்லாம் கும்பமேளாவில் பார்க்கலாம். நிறைய மகான்கள்லாம் பிறந்த மேனிக்கு வருவாள். அவதூத சரியைன்னு பேரவாள். இதுக்கு ஒரு மதிப்புங்கிறது இந்த தேசத்துல தான். அந்த அந்த சரீர அபிமானத்தை விட்டவர்கள்னு அர்த்தம். உண முடியுமா? தூக்கத்தில் வேஷ்டி துணி விலகினா கூட தூக்கி வாரி போடுறது நமக்கு. அப்படிங்கிறது துணி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்ப சரீர அபிமானமே போனவர்கள் அவர்கள். சரீர அபிமானத்தையே விட்டவர்கள். அந்த நிலையில உள்ளவர்கள்னால நமஸ்காரம் பண்ணி பரீட்சித்து சொல்றான், நீங்களா வரல, பஞ்சபாண்டவர்கள்ட்ட உள்ள பிரியத்தினால பகவான் கோபாலன் அவர்களுடைய பேரன் நான், எனக்கு நல்வழி காமிச்சு என்னை கரையேத்தனம்னு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நான் உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பார்த்தா வியாதி உள்ளவன் தன் வியாதியை சொல்லி அதற்குள்ள மருந்தை கேட்டு வாங்கிக்கிற மாதிரி உங்களை பார்த்து நான் கேட்குறேன். நான் ஒரு சாபத்தை அடைஞ்சு வந்திருக்கேன், அது விஷயம் இல்லை. இந்த 7 நாளில் நான் என்ன செஞ்சா ஜனன மரணம்ங்கிற வியாதி என்னை விட்டு போகும், நான் திரும்பி பெறவாத நிலையை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த நிலையை எப்படி அடைவேன்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? யச்ரோதவியம் அதோஜவ்யம் எத்கர்த்தவியம் திவிப்ரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபரிஜயம். நான் கேட்கணுமா, ஜபம் பண்ணணுமா, செய்யணுமா? யச்ரோதவியம் அதோஜவ்யம் எத்கர்த்தவியம் ஸ்மர்த்தவியம், நினைக்கணுமா, பஜனை பண்ணணுமா, யாகம் பண்ணணுமா, யோகம் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லுங்க. சுகாச்சாரியார் பேசினதே கிடையாது, உட்கார்ந்ததும் கிடையாது ஒரு இடத்துல. அதை
இவர் வந்தவுடனே எல்லாரும் எழுந்து நிட்டார். இவர் நிற்கிறாருங்கிறதுக்காக எல்லாரும் எழுந்து நிற்கிறார். இவர் உட்கார போறாரா, மறைய ஏன்னா அவர் தோன்றினாருங்க, நடந்தெல்லாம் வரல. தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரஹான்னு இருக்குங்க, தோன்றினார்னு தான் இருக்கு. அப்ப திடீர்னு மறைஞ்சு போயிடுவார். இப்பயே அந்த கும்பமேளாலேயே எத்தனை அதிசயம் இருந்து கவனிச்சவாளுக்கு தெரியும். திடீர்னு தோன்றுவா, திடீர்னு மறைவா. நானே ஹரித்வாரத்தில் பார்த்துருக்கேன், கேதாரில் பார்த்துருக்கேன். நான் சந்தியா கால சமயத்தில் திடீர்னு தோன்றுவா. கேதாரேஸ்வருக்கு ஆர்த்தி காமிக்கிறது, அந்த கூட்டத்தில் நின்று தரிசனம் பண்ணுவா. ஆர்த்தி முடிஞ்ச பிறகு பார்த்தா அவர் எங்கே இருப்பாரு தெரியாது. இன்னைக்கும் இருக்கா சித்தர்கள், மகான்கள், யோகீஸ்வரர்கள். அது மாதிரி கங்கைக்கு ஸ்நானம் பண்ண வரதும் சரி, அது மாதிரி இவர் தோன்றார். திருவண்ணாமலையில் அது மாதிரி பார்த்தவெல்லாம் இருக்கா. சும்மா அதை ஒரு பொய் பிரச்சாரமாக பண்ணக்கூடாது, சத்தியமாக நம்பணும். நம்ம காட்சியில் வரத்தே அது உங்களுக்கு புரியும். அது பஞ்சபூதத்தோட சேர்க்கை இந்த உடம்பு, பஞ்சபூதத்தோட சேர்க்கை எப்படி ஒரு இன்ஜினை சேர்த்தா இன்ஜின் கழட்டி போட்டால் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பஞ்சபூதங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு திரும்பி பஞ்சபூதங்கள்டேருந்து எங்கே வேணுமோ அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்து அங்கே வாங்கிக்கிற மாதிரி. இது ஒரு டெக்னிக், இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு மெத்தேடு. இங்க மறைஞ்சு அங்கே தோன்றான்னா என்ன அர்த்தம்னால், இந்த சப்தம் கொடுத்தா அங்கே கேட்குறோமோன்னு, நாம் இந்த காட்சி கொடுத்தா அங்கே பார்க்குறோமோ, அது மாதிரி இந்த உடம்பை கொடுத்தா அங்கே வாங்கிக்கிறது. இதெல்லாம் பேசுறது சாஸ்திரம். அதுதான் ஆச்சரியம். இது அனிவாதி அஷ்ட சித்திகளை பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது. ஆனால் இதெல்லாம் பெருசு இல்லைங்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் செஞ்சதுனால துக்கம் பேடாது. இந்த விஷயமே அதுதானே. அமெரிக்காவில் உள்ள பேசுறத இங்க கேட்கறதுனால துக்கம் குறைஞ்சிருக்கா கூட ஆயிருக்கா? எங்கேயோ எங்கேயோ இருக்கிறவாளுடைய பேச்சை கேட்கிற அந்த டெக்னாலஜி வந்ததுனால துக்கம் குறைஞ்சிருக்கா கூடவே இருக்கா? ஒரு காலத்திலேயாவது நிம்மதியா இருக்கும் கிராமத்தில். இன்னைக்கு பொசுக்குன்னா போன பண்ணி சொல்லிடுறோம், அது 10-15 நாள், ஒரு வாரம் கழிச்சு தான் லெட்டரே வரும். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தாலே ஓரத்தில் கருப்பு தடவி இருக்கும் இந்த லெட்டரு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இருக்கான், அவனால் வர முடியாதுன்னு தெரியும். ஃபோனை பண்ணி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழிஞ்சுட்டு இருக்க போகிறான், என்ன பண்ண போகிறான்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ள சாதனம்னு கூட சொல்ல முடியாது. துக்கத்தை விருத்தி பண்ணுறது தான் இதெல்லாம். அஜானத்தையும் துக்கத்தையும் விருத்தி பண்ணுற விஷயம்தான். சித்தர்களுக்கு யோகிகளுக்கு அந்த சக்தி உண்டுங்கிறதுக்காக சொல்றேன். இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்த்துருக்கிறதே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்ட உடனே எல்லாரும் உட்கார்ந்துட்டார். பரீட்சித்தை பார்த்து சுகாச்சாரியால் பேச ஆரம்பிக்கிறார். இது 2வது ஸ்கந்தம் ஆரம்பம். அவ அப்பா கூப்பிட்டு ஏன்னு கேட்காதவர் ராஜா பண்ண பாக்கியம். முதல் வார்த்தையே கேட்க வேண்டியவைகளுக்குள் மிகவும் உயர்ந்ததான கேள்வியை நீ கேட்டாயினார். வரியா நேஷத்தே பிரஸ்னஹா கிருதோலோகஹிதம் நிருபா ஆத்மவித் சம்மதः பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யப்பரஹ ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர ரிணாம் சந்தி சஹஸ்ரசஹ கிருஹேஷு கிருஹமேதினாம் நித்ரயா கிரியதே நக்தம் व्यवायेन च वावयः दिवाचार्थेहया राजन् कुटुम्बभरणेन वा देहापत्यकलत्रादिषु आत्मसैन्येष्वसत्स्वपि तेषां प्रमत्तो निधनं पश्यन्नपि न पश्यति तस्मात् भारत सर्वात्मा भगवानीश्वरो हरिः श्रोतव्यः कीर्तितव्यश्च स्मर्तव्यश्चेच्छता भयम् एतावान् एतन्निर्विद्यमानानाम् इच्छताम् अकुतो भयम् योगिनां नृपनिर्णीतम् हरेर्नामानुकीर्तनम् அபயப்பிரதானம் பண்ணி நீ ஏண்டா கவலைப்படுற? எங்க அப்பாட்ட அத்தியனம் பண்ண பாகவதம் இருக்கு, அதை சொல்றேன்.
அதை சிரவணம் பண்ணி மோட்சம் நிச்சயம்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கவலைப்படாதேன்னு சொல்ல முடியாது ப்ராக்டிக்கலாக. ஏன்னா யாருக்கு கவலை இல்லை, யாரை பார்த்து கவலைப்படாதேன்னு சொல்ல முடியும். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னார். பேச்சுக்கு வேணா சொல்லலாம் கவலைப்படாதேன்னு. எல்லாருக்குமே கவலை இருக்கே, எங்கிட்ட கவலை இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லலாம். எனக்கு கவலை இல்லாமல் இருக்கேன்னா என்ன? அப்போ யாரையும் பார்த்து யாரும் கவலைப்படாதே பயப்படாதேன்னு சொல்ல முடியாது. சாதாரண விஷயத்துக்கு, அதுவும் மரணம் இருக்கு பாருங்க, மரணத்தில் கவனிச்செல்லாம் அந்த சாக போகிறவன் பக்கத்தில் உள்ளவா கையை பிடிச்சுன்னு இருப்பான். இவா கையை விடுவா, ஏன்னா அவன் கையோட பிடிச்சி இழுத்துன்னு விடுவானோன்னு இவாளுக்கு பயம். அவன் என்னமோ கையை பிடிச்சிட்டா நம்ம போகமாட்டோம்னு அவனுக்கு என்ன பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அப்படி சிரிச்ச நிலையில உட்கார்ந்து அப்படி அனுகிரகம் பண்ணிண்டு சரீர தியாகம் பண்றது அல்லவோ யோகம்ங்கிறது. அதுவோ பெரிய எவன் மரணத்தை கண்டு பயப்படலையோ அவன் தான் தீரன். தீரஸ்தத்ரா நமுக்கியதிங்கிறாள் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது.